போராட்ட சூழல் நாங்கள் வந்து இந்தி தீர்ப்பை எதுக்கணுங்கிற அந்த 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 இதோட போனோம்னு சொல்ல முடியாது. ஒரு போராட்டத்தில் நாம் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருந்ததுனால அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த மாதிரி சம்பவம் என்பது நடந்தது. அப்புறம் அது பெரிய அளவுக்கான தமிழ்நாடு பூரா பெரிய கிளர்ச்சி ஆகி மற்றதெல்லாம் சேர்ந்து மற்றதெல்லாம் நடந்தது. அந்த போராட்டத்தை அப்போ வந்து தலைமை தாங்கி நடத்தினவர் தைனேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் தான் அந்த போராட்டத்தை ரொம்ப வலுவாக நடத்தினார். அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பல்கலைக்கழகம் முடிஞ்சுது. அப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அப்பெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு அந்த துப்பாக்கிச்சூடு வந்து உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இல்ல அப்போ வந்து அது ரொம்ப கடுமையான இதா இருந்தது. ஒரு பண்ணுக்கு எதிர்த்தாப்புல வந்து அப்படியே சுருண்டு விழுந்து ஒருத்தர் சாவுற காட்சி ரெண்டுமே நடக்கலாம். ஒண்ணு நம்ம வந்து புரட்சியின் பாதையில அது வந்து உங்களுக்கு ஒரு கோவத்தை அப்போ வந்து ரொம்ப இதானது என்னன்னா இல்ல ஒரு அச்சுறுத்தலும் வரலாம். கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே ஒருவர் சுருண்டு விழுந்து செத்தத இப்பயும் கூட என்னால மறக்கவே முடியல. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அது வந்து அவர் சுருண்டு விழுற காட்சி அவ்வளவு கொடூரமான காட்சி. அடுத்த நிமிஷமே அவர் இறந்துட்டார்.